மத்தேயு 14:15-32 இயேசு சொல்லுகிறார், இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்படிலாம் அனுப்ப முடியாது. என் ஆண்டவர் யார்? அற்புதம் செய்கிறவர் மாத்திரமல்ல, அனுதாபப்படுகிறவர். என் மேல் ஆண்டவருக்கு நிறைய சிம்பதி உண்டு. ஆமென். இல்லைன்னா விட்டுருப்பாரு. எத்தனை பேர் சொல்லுங்க விடல? விட்டு கொடுக்கலை, விட்டு கொடு. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷ உதவல்ல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இந்த மனுஷ உதவல்ல. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், விட்டு கொடுக்கலையே. ஆமென். சாத்தான் கை glory, விட்டு கொடுக்கலையே. கலங்கின என்னை கண்டு, கலங்கின கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. கலங்கின என்னை கண்டு காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. ஆத்ம விசுவாசம் அற்புதம் செய்பவராய் என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே. ஓ சாத்தான் கையிலோ விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையில மனுஷ கையில். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோ. அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். உபாகமம் 26:7 வாசியுங்கள் வேகமாக. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டோ. கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு, கர்த்தர் எங்கள் சத்தத்தை கேட்டு. நல்ல கவனமா கேளுங்க. உங்களுக்கு உதவ யாரும் இல்லை, கை கொடுக்க யாரும் இல்லை. பொதுவாகவே இவங்களுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்களுடைய சத்தத்தை யாருமே கேட்க விரும்ப மாட்டாங்க. பர்திமேயு சத்தம் போட்டதை ஸ்டாப் பண்ணாங்க. அதாவது இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமா? இப்படி பேசுறது மட்டும் அந்த பேரண்ட்ஸ் யாராவது வந்து கேட்டிருந்தாங்க, எப்படி நீங்க பேசலாம்னு கேட்டிருந்தா பேசியிருப்பாங்க. எனக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை. உங்களை என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நிறைய பேசுவாங்க. ஆனா நீங்க சொல்லுங்க, கேட்க மாட்டாங்க. ஆனால் என்ன ஆண்டவர் யார் தெரியுமா? உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமா என்ன ஆவல, அவனுக்கு முகத்தை மறைக்காமல். எங்கள் தேவனாகி கர்த்தர் எங்கள் சத்தத்தை, ஆகாரின் சத்தம் ஆபிரகாமுக்கு கேட்கவில்லை, ஆண்டவருக்கு கேட்டது. அன்னாளின் சத்தம் ஏலிக்கு கேட்கவில்லை, என் ஆண்டவருக்கு கேட்டது. எசேக்கியாவின் சத்தம் ஏசாயாவுக்கு கேட்கவில்லை, என் ஆண்டவருக்கு கேட்டது. பவுலின் சத்தம் அனனியாவுக்கு கேட்கவில்லை, என் ஆண்டவருக்கு கேட்டது. பர்திமேயுவின் சத்தம், அவன் எதற்காக அழைக்கிறான் என்கிற சத்தம்
சத்தம்னா நாய்ஸ் கேட்கும், அந்த நாய்ஸ் கிடையாது. அந்த நாய்ஸுக்குள்ள இருக்கிற வாய்ஸ், அது என் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். பர்திமையின் சத்தம் சீஷர்களுக்கு, நான் இந்த சொல்ற நபர்கள் எல்லாம் சத்தம் கேட்க வேண்டியவர்கள். ஏசாயா யாரு? தீர்க்கதரிசி. ஏலி யாரு? ஆசாரியர். ஆபிரகாம் யாரு? விசுவாசிகளின் தகப்பன், முற்பிதா. ஆமென். அனனியா யாரு? சீனியர் தேவ மனுஷன். சீஷர்கள் யாரு? அப்போஸ்தலர்கள். இவங்க எல்லாருக்கும் கேட்காம போகும். பாஸ்டர்ஸுக்கு கேட்காம போகும், பேரண்ட்ஸுக்கு கேட்காம போகும். ஆனா அவர் அறிவா. நான் கூப்பிட்டு அவருக்கு கேட்குமா? கேட்கும். ஏன்னா அவருக்கு என் மேல என்ன இருக்கு? சிம்பதி இருக்கு. எத்தனை பேர் இந்த பகல் வேளையில சொல்வீங்க, என் நிலைமையை பார்த்து பரிதாபப்படுகிறா. உலகம் என் நிலைமையை பார்த்து பரியாசம் பண்ணும் போது, பரலோக தேவன் நான் இருக்கிற நிலைமையை பார்த்து கேட்கிறார். கேட்டு எங்கள் சிறுமையையும் எங்கள் வருத்தத்தையும் எங்கள் ஒடுக்கத்தையும் எங்களை பார்த்துன்னு ஒரே லைன்ல சொல்லி இருக்க வேண்டியதுதானே? இல்ல, டீட்டெயிலா பார்க்கிறார். இவனுக்கு என்னெல்லாம் பிரச்சனை, அவர் எதை எதை பார்க்கிறாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்கும். ஆமென். இன்னைக்கு நீங்க கர்த்தரை நோக்கி கூப்பிட போறீங்க. உங்க சிறுமையை பாப்பா, உங்க வருத்தத்தை பாப்பா, உங்க ஒடுக்கத்தை பார்ப்பார். கூட ஆட் பண்ணணும்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா. அதை பார்த்தார், சிறுமையை பார்த்தார். நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனையை பார்த்தாலே அடுத்து வேண்டாம். நேத்து சென்னையில் முந்தானத்து சென்னையில் இருக்கும்போது ஒரு சகோதரர், அவங்க ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வந்து இந்த காலில் ஆப்ரேஷன். அப்போ அந்த பகுதியை வந்து என்னை வெட்டி இருக்கிறாங்களோ ஏதோ சம்திங், அதை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாங்கன்னா, வேண்டாம் 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 வேண்டாம், ஏன்னா அதை பார்த்துட மாட்டேன், நான் பார்த்துட மாட்டேன். நம்மளால பார்க்கவே முடியாது, சில காரியங்களை வந்து பார்க்கவே முடியாது. ஆனால் அவர் பார்ப்பார். அவர் எதுக்கு பார்க்குறாரு தெரியுமா? அதை மாத்துறதுக்கு. நம்மளால பார்க்க முடியாததுனால நம்ம என்ன செய்வோம்? நம்ம கண்ணை மாத்துவோம். முடியாது நமக்கு. சிறுமையை பார்த்தார், வருத்தத்தை பார்த்தார், ஒடுக்கத்தை பார்த்தார். சொல்லுங்க, என் கஷ்டத்தை பார்த்து, என் பலவீனத்தை பார்த்து, நிந்தையை பார்த்து, என் தனிமையை பார்த்து, என் வியாதியை பார்த்து, நான் திக்கற்று இருப்பதை பார்த்து, எனக்கு யாரும் இல்லை என்பதை பார்த்து எனக்காய் பரிதபிக்கிறவர். அவர் பார்த்து 8வது வசனம், எங்களை பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினால் அவர் பார்க்க 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 இங்க அற்புதம் என்ன ஆயிட்டே இருக்கு? கூடிட்டே இருக்கு. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் நல்ல கவனமா கேளுங்க. இந்த வார்த்தை கவனிங்கள். கொஞ்சம் ஷார்ட்டா நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் பார்க்கணும்னா கர்த்தர் கேட்கணும். கர்த்தர் கேட்கணும்னா நம்ம நோக்கி கூப்பிடணும். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை. திருப்பி அந்த லைனை சொல்றேன். கர்த்தர் பார்க்கணும்னா கர்த்தர் கேட்கணும். கர்த்தர் கேட்கணும்னா நாம நோக்கி கூப்பிடணும். யாரை நோக்கி கூப்பிடணும்? அந்த கர்த்தர் யார்? பரிதபிக்கிறவர். இருந்து கதை கேட்க கூடாது. அந்த வேர்டை பிடிக்கணும். அற்புதம் செய்கிறவர் உண்மை, அதுல மாற்றமே கிடையாது. அடுத்தவர் அதான் செய்ய போறார். ஆனா அவர் யாருக்கு அற்புதம் செய்யணுமோ அவங்க மேல அவர் என்ன படணும் தெரியுமா?
அதனாலதான் கர்த்தர் சொன்ன, எவன் மேல் இரக்கம் வைக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல் இரக்கம் வைப்பேன். இனி போய் பார்வோன்ட்டு எல்லாம் முறையிடக்கூடாது, யார்கிட்டையும் போய் சத்தம் போடக்கூடாது, கை நீட்டி நிக்க கூடாது. அப்பா நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவருடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும், அதன் அர்த்தம் என்ன? இதுல முறியாத எந்த நுகமும் கிடையாது. எந்த நுகமானாலும் அவருடைய பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை அவர் முறித்து போடுவார். வெண்கல கதவானாலும் முறிக்கப்படும், இருப்பு தாழ்பானாலும் முறிக்கப்படும். நல்ல கவனிங்க, எப்பொழுது நுகம் முறிக்கப்படுகிறதோ அப்பொழுது ஒரு புறப்பாடு உண்டு. அதுதான் எக்ஸோடஸ். எக்ஸோடஸ்னா என்ன? நம்ம யாத்திரை மலையாளத்தில் புறப்பாடு இருக்கும். அதாவது ஒரு இடத்துல இருந்து கூட்டமா குடும்பமா ஒரு நெருக்கமான சூழ்நிலை என்று சொல்லலாம். இப்ப இஸ்ரவேல் நிலைமையை வச்சு சொல்றேன், அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு புறப்பட்டு செல்தல், ஒரு புறப்பாடு. கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணின நன்மையை நோக்கி நாம் புறப்பட்டு போக கூடாதுன்னு சில நுகத்தை அசீரியன் வைத்திருக்கிறான், எகிப்தியன் வைத்திருக்கிறான், பாபிலோனியன் வைத்திருக்கிறான். நீ நோக்கி கூப்பிடு, கர்த்தர் அந்த நுகத்தை உடைத்து உன்னை குடும்பமாய் புறப்பட பண்ணி அடுத்த வசனம், எங்களை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து புறப்பட பண்ணிட்டு எங்கேயாவது போய் தப்பிச்சுக்கோன்னு சொல்லல, அழைத்து வந்து. அதன் அர்த்தம் என்ன? உன்னை புறப்பட பண்ணுகிறது கர்த்தரானா உன்னை அலைந்து திரிய விட மாட்டா. உன்னை எங்க அழைச்சிட்டு போனமோ அங்கே அழைத்து கொண்டு, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய இந்த தேசத்தை இவ்விடத்துக்கு அழைத்து வந்து, அந்த தேசம் இல்ல, இவ்விடத்துக்கு அழைத்து வந்து. அதன் அர்த்தம் என்ன? எந்த இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல தான் கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். அதனாலதான் ஏசாயா 52:12 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை. 11 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? புறப்படுங்கள் 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 அப்படிங்கிறார். அவ்விடம் விட்டு போங்கள். ஆனா அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை. என்ன இதன் அர்த்தம்? அவர் தான் சொல்றாரு, வெள்ளிக்கிழமை சொல்றாரு புறப்படுங்கிறாரு, ஞாயிற்றுக்கிழமை சொல்றாரு ஸ்பீடு காட்டாத. அதன் அர்த்தம் என்ன? ரெண்டு விதத்துல புறப்பாடு இருக்கிறது. ஒன்று ஓடி போறது, ஓடி போறது. மோசையின் வாழ்க்கையில் இந்த ரெண்டு புறப்பாடு இருந்துச்சு எகிப்தில இருந்து. முதல்ல மோசே எப்படி புறப்பட்டான் தெரியுமா? ஓடி போனான், திருப்பி கொண்டு வந்தார். நெஞ்ச நிமித்திட்டு போ, எல்லார் கண் காணப்போ, வெறுமையா இல்ல பலத்த கையுடனே போ. நீ அழைக்கப்பட்டவன், நீ அழைக்கப்பட்டவள். தீவிரித்து ஓடி போவது போல ஓடி போவது இல்ல. உன் வாழ்க்கையில் ஒரு புறப்பாடு வரும்போது புரிந்து கொள், கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை ஆமென் சொல்றவங்க. அல்லேலூயா. அதனாலதான் அதை அனுமதிக்கவே மாட்டார். மோசே கிட்ட என்ன சொல்லுவார்? நீங்க எல்லாரும் கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல வந்து நான் இங்கதான் ஆண்டவர் நிக்க, ஒழுங்கா அப்படி நீ ஆராதிக்க கூடாது மோசே. நீ எப்படி வந்து அங்கிருந்து ஓடி வந்த வராத, நீ போ, நான் கூட்டிட்டு வருவேன். நீ இப்போ நிறைய இடத்துல இருந்து நம்ம ஓடுறோம், திருப்பி அங்கதான் கொண்டு வந்து உட்கார வைக்கிற. அப்படியெல்லாம் வரக்கூடாது மோசே. நீ பார்வோனுக்கு பயந்து ஓடுகிறவன் என்று அறியப்படக்கூடாது. ஆமென். பார்வோனை ஜெயித்து வந்தவன் என்று அறியப்பட வேண்டும். நுகத்தை ஹல்லேலூயா.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தரை? சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா 52:4 பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு எதுக்கு போனாங்க? அடிமையா இருக்க போகல, தங்கும்படி போனாங்க. தங்கும்படி போன இடத்துல தான் அடிமையாக்கிட்டாங்க. எகிப்தின் அடிமையாக்குறது மட்டுமல்லாமல் அசீரியனும் முகாந்திரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த வசனம். இப்பொழுது எனக்கு இங்கே என்ன இருக்கிறது? இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். என்ன அதன் அர்த்தம்? இன்னொருவர் நுகத்து கீழே இருக்கிறது வரைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒண்ணு செய்ய முடியாது. வேறொரு அடிமைத்தனத்துக்கு கீழே இருக்கிறது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவரே மாட்டிட்டேன்பா, என்னால நிமிர முடியல, நீ நோக்கி கூப்பிட்டேன்னா. அன்று இஸ்ரவேலை ரட்சிக்க மோசையை அனுப்பினவர் நமக்காக பரிசுத்த ஆவியை அனுப்பி இருக்கிறார். அபிஷேகத்தினால என்ன முடியும்? நுக முடியும். எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகத்தினாலே நுகம் முடியும். நோக்கி கூப்பிடு. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், யார் நாமத்தினால? இயேசுவின் நாமத்தினால எதை கேட்டால், இயேசுன்னு சொன்னாலே ஆவியானவர் ஆக்டிவ் ஆயிடுவார். ஹalleluya. எல்லா நுகத்தையும் கர்த்தர் முறித்து புறப்பட பண்ணி அலைந்து திரிய விடல. இந்த ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 7:10. 2 சாமுவேல் 7:10. நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் இன்னொரு இடத்துல அல்ல, நான் வாசிக்கிறேன், அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும். அடுத்த வார்த்தை கவனிக்க. இனி எல்லாரும் சொல்லுங்க, அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போல, இதுவரை நடந்துச்சுல, அப்படி இனி நடக்க கூடாது இருக்கும்படிக்கு நியாய கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். இது யாரை குறித்து சொல்லுகிறார்? சொல்லிட்டு அடுத்த வசனத்தை வாசிங்க. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு போதும். இப்ப யாருக்கு சொல்றார்? எப்ப நமக்கு சொல்லுவார்? இப்போதும். அதன் அர்த்தம் என்ன? அன்னைக்கு என்ன செஞ்சாரோ அதை இன்னைக்கும் செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க. மகன் 10வது வசனத்துல இருக்கிற நிலைமையில தான் நம்ம இருந்தோம், அலைந்து சிறுமைப்பட்டு. கர்த்தர் சொன்னார், நான் உங்களை கொண்டு வந்து ஏற்படுத்தி கொண்டு வந்து இனி அலையக்கூடாது, இனி சிறுமைப்படாது இருக்கும்படி நாட்டினேன் சொல்லிட்டு, இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு சொல்றது யாரு? இங்க வந்து தாவீதுட்ட சொல்றது யாரு? நாத்தான். ஆனா அதை எப்படி சொல்ல வைக்கிறார் தெரியுமா? நான் உனக்கு சொல்றேன். நம்ம நிறைய சொல்லுவோம், இல்ல, இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு. அதன் அர்த்தம் என்ன? இனி நீ அலைந்து தெரிவது இல்லை. இதற்காக கர்த்தர் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? உன் மேல் இருக்கிற உன்னை சிறுமைப்படுத்தினவனுடைய நுகத்தை முறித்து, நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை திரும்ப திரும்ப மெடிடேட் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையாய் காண்பித்து தந்து நோட் பண்ண வைத்து பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லா மகிமையும் அவர் ஒருவருக்கு. இந்த வார்த்தையை தங்களுக்கான ரேமாவாய் எடுத்துக் கொள்ளுகிறவர்களை நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இது உங்கள் சாட்சியாய் மாறும். உங்கள் கையில் இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரம் நீக்கப்படுகிறது, நுகம் முறிக்கப்படுகிறது, கட்டு அறுக்கப்படுகிறது,
கர்த்தர் ஏற்படுத்தின ஸ்தானத்திலே கர்த்தரே உங்களை கொண்டு போய் நிறுத்த போகிறார். உங்க லைஃப்ல ஒரு எக்ஸோடஸ், ஒரு புறப்பாடு உண்டாக போகிறது. அது தீவிரித்து ஓடி போகிற அனுபவம் அல்ல. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராயிருக்கிறார்.